الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. இன்றைய திருக்குர்ஆனின் சிந்தனைகளில் கிப்லா என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை குறிப்பிட இருக்கிறோம். அதாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். அன்றைய காலத்து முதல் எல்லா மக்களும் காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை மக்காவினுடைய கடைசி காலகட்டமான நபித்துவ 12ஆம் ஆண்டில் தான் கடமையாகிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். எப்பொழுது மதீனா வந்தார்களோ அப்போ அவர்களுடைய மனதை குளிர்விப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கும் தோதுவாக இருப்பதற்காக வேண்டி, நம்முடைய மார்க்கம் யூதர்கள் கிறிஸ்துவர்களுக்கு ஒற்றுமையானது தான் என்பதை உணர்த்தும் விதமாக 16 அல்லது 17 மாத காலங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஆரம்பத்தில் காபாவை நோக்கி மக்காவு காலத்தில் தொழுதாங்க. மதீனா வந்தபோது முதல் 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. ஆனால் நபிக்கு என்ன ஆசை அப்படின்னா, காபாவை நோக்கி தான், காபா தான் கிப்லாவாக இருக்கணும்னு சொல்லி நபிக்கு ஆசை. ஏன்னா தொழுகையினுடைய திசை என்ன? கிப்லா. அப்போ அதுதான் இருக்கணும்னு ஆசை. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்திலே உங்களுடைய முகங்கள் திரும்புவதை நாம் பார்த்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆசை என்ன? காபாவை நோக்கி தான் கிப்லா இருக்கணும்னு சொல்லி. அதனால் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வஹி வருமா அல்லாஹ்ட்டிருந்துன்னு சொல்லி. அதற்கு காரணம் என்ன? அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கூட, பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழும்போது கூட காபாவை முன்னோக்கும் விதமாகவும் தொழுவாங்க. அது எப்படின்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸ் நேராக தொழுவாங்க, அதை நேர்கோட்டில் காபத்துல்லா இருப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த காபா என்பதால். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16-17 மாதம் காலகட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இதோ மஸ்ஜிதுல் ஹராம், காபாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்புங்கள், கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. பிறகு 16-17 மாதம் காலங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. இப்போ அல்லாஹ்வுடைய நபியினுடைய ஆசையும் அதுவாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கின உடனே எல்லா தோழர்களுக்கும் சொல்கிறாங்க, அழைப்பாளரை சொல்லி அழைப்பு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அழைப்பாளர் போகிறாரு, ஒரு மஸ்ஜிதை நோக்கி போகிறாரு. மஸ்ஜிதில் எல்லாம் தொழுது கொண்டு இருக்காங்க. தொழுது கொண்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தேன். நான் அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்கிறேன், கிப்லாவின் திசை மாற்றப்பட்டு விட்டது, காபாவை நோக்கி உங்களுடைய திசையை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னபோது, தொழுகையிலேயே அந்த மக்கள் கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தொழுகையிலே அப்படி காபாவை நோக்கி அப்படியே திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அந்த பள்ளிவாசல் அப்படி ஒரு நேரத்தில் ஒரு ரக்காத்தை பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க, அடுத்த ரக்காத்தில் காபாவை நோக்கி தொழுதாங்க. அதனால தான் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்வார்கள். இன்றும் நம்ம மதீனாவுடைய மேற்கு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் தொழும்போது 2 தடவை தொழுதாக வருது. இப்போ ஒரு சட்டம் என்ன, ஒருத்தர் தவறாக திசையை நோக்கி தொழுகிறாரு, வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் தவறான திசையை நோக்கி தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இவர் உடனே சரியான திசையை நோக்கி அப்படி தொழுகையிலேயே லேசாக திரும்புவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது ஒரு யாருமே இல்லாத இடத்துல இருக்கார், இவராக யோசித்து முயற்சி செஞ்சு இதுதான் கிப்லா அப்படின்னு நினச்சி தொழுகிறாரு. தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு சிந்தனை வருது, இல்லை இந்த திசையாக தான் இருக்கும்னு சொல்லி அப்படி சிந்தனை வருது அப்படின்னு சொன்னால், நம்ம தொழுகையிலேயே அப்படி லேசாக திரும்பினால் போதும், சரியாக நம்ம தொழுகை கூடிவிடும். அப்போ நம்ம யோசிக்க வேண்டும், கிப்லா காபத்துல்லாஹ்வாகிய அல்லாஹ் கிப்லாவை நமக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிப்லா மாற்றி அமைக்கப்பட்டதோ, காபத்துல்லாஹ் கிப்லாவை சொன்னபோது யூதர்கள் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய 2வது ஜுஸுல் அதைத்தான் சொல்கிறான், சயகூலு ஸுஃபஹாஉ மினன் நாஸ் மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா,
அவர்கள் எந்த கிபிலாவின் மீது, அதாவது பைத்துல் முகத்தஸை நோக்கி தானே முஸ்லீம்கள் நோக்கி தொழுது கொண்டு வந்தாங்க. அப்போ எது அவர்களை திருப்பியது என்று மக்களில் சில மடையர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. நபி நீங்கள் பதில் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், எந்த திசையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு உரித்தான திசை தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடவடிக்கை இருக்குதே, பைத்துல் முகத்தஸ் சில மாதங்கள் கிபிலாவை ஆக்கிட்டு பிறகு காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறாங்களே, உடனே யூதர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் காபத்துல்லாவை நோக்கி தொழுகிற காரணம் என்ன, அவருக்கு பிடிச்சமான ஊர், அவருக்கு பிடிச்சமான இடம், அதனால் அப்படி தொழுகிறான்னு சொல்லி யூதர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முஷ்ரிக்குகள் என்ன பேச ஆரம்பித்தாங்க, மக்கா இணை வைப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய இணை வைப்பாளர் என்ன பேசுகிறாங்க, எப்படியும் நம்ம கிபிலாவை நோக்கி தொழறாரு, அதாவது மக்கா முஷ்ரிக்குங்கள் பேச ஆரம்பிச்சிட்டான், நம்ம கிபிலாவை நோக்கி தான் தொழறாரு, நம்ம காபத்துல்லாவை நோக்கி தான், ஒரு கட்டத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். முனாஃபிக்குகள் என்ன பேச ஆரம்பித்தாங்க, நபியை பார்த்து, இவர் ஒரு நாளைக்கு ஒரு கிபிலாவில் தொழுறாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கிபிலாவில் தொழுறாரு, இப்படி மாற்றி மாற்றி இருக்காரு, தடுமாறி இருக்கான்னு சொல்லி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் சுருக்கமாக சொன்னான், என்ன காரணம் என்ன என்பது அல்லாஹ் சொன்னான், ஒமா ஜஅல்னல் கிபிலத்தல்லதி குந்த அலைஹா, நீங்கள் இருந்தீர்களே அந்த கிபிலாவை நம்ம எப்படி ஆக்கியிருக்கோம், இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ கிபிலாவை அல்லாஹ் சொல்வதும் சரி மாற்றி அமைப்பதும் சரி, நபி சொன்னாங்க அவரை பின்பற்றணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் காட்டுவதற்காக. நபியுடைய சொல் பேச்சு கேட்கறது யாரெல்லாம் புரண்டு போகிறாங்க, அதை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்த, மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்த தான் நம்ம இப்போ ஏற்படுத்தியிருக்கோம். அப்போ சுருக்கமாக கிபிலா பைத்துல் முகத்தஸை நோக்கி அல்லாஹ் தொழ சொன்னதும் சரி, பிறகு காபத்துல்லாவை நோக்கி தொழ சொன்னதும் சரி, மக்களில் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள், நபியை யார் பின்பற்றுகிறார்கள் பின்பற்றவில்லை என்பதை அல்லாஹ் வெளிக்கொண்டு வரக்காத்தான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். அப்போ சஹாபாக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம், ஏனென்றால் 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுருக்கோம், அதில் அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் இறந்துருக்காங்க, இப்போ அவங்களுடைய தொழுகையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சஹாபாக்களுக்கு சந்தேகம். இப்போ அழகாக அல்லாஹ் சொன்னான், ஒமா கான் அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இப்போ கிபிலாவினுடைய விஷயம், காபத்துல் ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும் காலம் கட்டம் நபி காபாவை நோக்கி தொழுதான். பிறகு மதீனா வந்தபோது பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்ட இடம், நபிமார்களுடைய கிபிலா, எல்லா நபிமார்களும். ஏன்னா பலஸ்தீன், இந்த ஷாம் தேசம், பலஸ்தீன் அந்த பகுதி, அந்த ஷாம் எகிப்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடு, அது அந்த பகுதியில் தான் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அவங்களும் எல்லா நபிமாருடைய கிபிலாவும் அதாக தான் இருந்தது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் அல்லாஹ் இதை பின்பற்ற சொன்னான், ஏன் இதை நோக்கி தொழ சொன்னான்னு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்ன, நபிமார்கள் உடைய கிபிலா இதாக இருக்குது. பிறகு நாம் அடுத்த விஷயம் கவனிக்க வேண்டும், என்ன, கிபிலா சொல்லும்போது காபாவை தான் முராது, காபாவை தான் குறிக்கும். ஒருத்தர் மக்காவில் இருக்கார், மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்காருன்னா அவருக்கு கிபிலா என்ன, அந்த காபத்துல்லா தான். அது எப்படி இருக்குதோ அப்படி ரவுண்டாக அதை நோக்கி தான் தொழ வேண்டும். இது மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் இருக்கக்கூடியவருக்கு. அது இல்லாத மற்ற பகுதிகள், அது மதீனாவாக இருக்கலாம், சுற்றி எத்தனை நாடுகள் இருக்குதோ அவங்க எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால், காபா இருக்கும் திசை தான் கிபிலா உங்களுக்கு. உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் காபா எந்த திசையில் இருக்குன்னா மேற்கு திசையில் இருக்குது, அதனால் இது கிபிலா. அப்போ மேற்கு திசை தானே தவிர, ஏன்னா காபா எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியா இந்த போன்ற நாடுகளுக்கு மேற்கு திசையில் இருக்குது காபத்துல்லா, அப்போ கிபிலா அந்த திசை. மதீனாவை எடுத்துக்கிட்டால் தெற்கு திசையில் காபத்துல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு. அப்போ மக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காபத்துல்லா தான் அவங்களுக்கு கிபிலா, மற்ற மக்களுக்கு அந்த திசை தான் முராது, அது அவங்களுக்கு தெரியும். இப்போ தொழுகைக்கு முக்கியமானது உள்ஃபர்லுகள் வெளிஃபர்லுகள் 13 ஃபர்லுகள் இருக்குது. அதில் ஏழாவது ஒன்று தான் கிபிலாவை நோக்கி நிற்பது. ஏன்னா கிபிலாவை முன்னோக்கி நிற்காமல் விட்டால் அந்த ஃபர்ல் என்பது கூடாமல் போய்விடும், தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டுமல்ல, கிபிலா என்பது காபாவை குறிப்பதனால இந்த காபத்துல்லாவை நோக்கி கிபிலாவை நோக்கி மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிரூஹா, நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி மலமோ ஜலமோ கழித்து விடாதீர்கள். அதாவது முகம் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிற மாதிரி உட்காந்து கழிக்கக்கூடாது. முதுகு கிபிலா பின்னோக்கி, அதாவது முதுகு கிபிலாவை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம கழிக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய உலமாக்கள் கிபிலாவை முன்னோக்கி சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எது செய்யணும்? கிபிலாவை நோக்கி துவா செய்வது, திக்ருகள் செய்வது, குர்ஆன் திலாவத் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து செய்வது, இது ஒரு அழகான ஒரு முஸ்தஹப்பான காரியம்னு சொல்லுவாங்க. கபரில் அடக்கம் செய்யும் போது முகத்தை கிபிலாவை முன்னோக்கி வைத்த மாதிரி அடக்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஜனாசாவை. அதேமாதிரி மரண தருவாயில் இருக்கக்கூடியவரை கிபிலாவின் பக்கம் முகத்தை காட்டுவதை போல் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது. கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டுவதோ, கிபிலாவை முன்னோக்கி எச்சில் துப்புவதோ, இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 148வது வசனங்கள்லேருந்து நமக்கு சொல்வது என்ன? கிபிலா நமக்கான கிபிலா என்ன? காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை ஏன் அல்லாஹ் கிபிலாவாக்கினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சவழியில் வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான ஒரு இடம்தான் காபத்துல்லா. அதனால் அல்லாஹ் கிபிலாவாக்கினான். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கும் கிபிலாவாக தொழுகைக்காக முன்னோக்குவதற்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் காபாவை நோக்கி நாடக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த முஸ்லீம்